ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஹவு டு செல் த ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ப்ராடக்ட்ஸை வந்துட்டு ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம எப்படி சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான வீடியோ தான் இது. ரீசெண்டாக நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கொஷின் கேட்டிருந்தாங்க. அதுக்கான ஆன்சராக கூட இந்த வீடியோ இருக்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு ஆன்லைன்லேயும் பண்ணலாம், ஆஃப்லைன்லேயும் பண்ணலாம். ஆஃப்லைன் எப்படின்றது பார்த்துக்கலாம். ஆஃப்லைன் அப்படின்றது ஒன்றுமே இல்லை, ஷாப்ஸ் வச்சுக்கலாம். ஸோ சில பேரால் வந்து வீட்லேயே வந்து கிட்டியாக வந்து ஒரு ஷாப் மாதிரி வைக்க முடியும் அப்படின்னா நம்ம வந்து ஷாப்ஸ் வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை அந்த மாதிரி முடியாது அப்படின்னா நம்ம ரீட்டைலர்ஸ் கிட்ட கொடுக்கலாம். ஓகேங்களா? ரீட்டைலர்ஸ்னால் வந்துட்டு நம்மக்கிட்ட ப்ராடக்ட்ஸ் வாங்கி அவங்க வந்து அவங்களோட ஷாப்பில் வந்துட்டு விற்பாங்க. ஸோ ரீட்டைல் இந்த மேனுஃபேக்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி நம்ம தான் மேனுஃபேக்சர்ஸ் அப்படின்னா நம்மக்கிட்ட ஹோல்சேலாக வாங்கி அவங்க வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்மக்கிட்ட ஆக்சுவலி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு அவங்கக்கிட்ட வந்து கொடுத்து நம்ம வந்து சேல்ஸ் பண்ணலாம். ஷாப்ஸ்லாம் இருக்கும், ஃபேன்சி ஸ்டோர்ஸு அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அவங்கக்கிட்ட உங்களால் வந்துட்டு பேசி நம்மளோட ப்ராடக்ட்ஸை விற்க முடியுமான்னு பார்க்கலாம். அடுத்து வந்துட்டு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, வேர்ட் பை மவுத் அப்படின்றது ஒன்றுமே இல்லை. நம்ம வந்துட்டு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலி இந்த மாதிரி இருக்கவங்கக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் வாய் வழியாக சொல்கிறது தான். அந்த காலத்துலலாம் எந்த ஷாப்புங்க இருந்துச்சு? எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்துட்டு வாய் வழியாக விற்கிறது அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ நம்ம வந்துட்டு நம்மளோட பிஸ்னஸை வந்து எப்படி ப்ரொமோட் பண்ணலான்னா, நம்ம வந்துட்டு வாய் வழியாக எங்ககிட்ட இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்குது, யூஸ் பண்ணி பாருங்கள், அந்த மாதிரி தான். இது வந்து நான் ஃபேன்சி ஸ்டோர், இந்த ஷாப்ஸ், ரீட்டைலர்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்மளோட ஜுவல்லரி ரிலேட்டடான இதுக்கு மட்டும் சொல்லலை, எல்லாத்துக்குமே நம்ம சொல்லலாம். ஃபேன்சி ஸ்டோர் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த ப்ராடக்ட் நீங்கள் சேல்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம வந்துட்டு வாய் வழியாக சொன்னால் அது இன்னுமே வந்து ரீச் ஆகும். ஸோ இப்படியெல்லாம் தான் ஆஃப்லைன். இதெல்லாம் ஒரு ஆப்ஷன்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி ரிலேட்டடாக வந்துட்டு ஆஃப்லைனில் நம்ம வந்து விற்கிறதுக்கு பார்க்கலாம். இப்போ கம்மிங் டு ஆன்லைன். ஓகேங்களா? ஆன்லைனில் மொத்தம் வந்துட்டு 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட், இன்னொன்று வந்து வித் இன்வெஸ்ட்மெண்ட். நம்மளோட பிராண்டு இல்லைனா ஷாப்பு, இது எதுனாலும் வச்சுக்கலாம். இதை வந்துட்டு நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம வந்துட்டு சேல்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த 3 விஷயம் தான் இருக்குது. அண்ட் உங்கள் எல்லாருக்குமே ஒன்று நான் சொல்லிக்கிறேன். நான் ஏன் வந்து உங்களுக்கு எழுதி காட்டுறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் எதுக்காக யூஸ் ஆகும். ஜஸ்ட்டு நான் வந்து பிக்ஸ் மட்டும் ஆட் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா சுத்தமாக உங்களுக்கு புரியாது. அதனால தான் நான் உங்களுக்கு எழுதியே காட்டுறேன். நான் உங்களுக்கு பிக்கோடு ஆட் பண்ணணும், எப்படி இதை பண்ணலாம் அந்த மாதிரி ஆட் பண்ணணுன்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வீடியோஸ் ரெடி பண்ணி நான் கண்டிப்பாக சொல்கிறேன். பிக்ஸ்னால் நானும் எதுவுமே பண்ண போகிறதில்ல, எல்லாமே ஆன்லைனில் இருக்க பிக்ஸு தான் எடுத்து நானுமே எடிட் பண்ணி போட போகிறேன். அது வேண்டாம். நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி வாய் வழியாக நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சொல்கிறோமோ அது அட்லீஸ்ட் ஒரு 2 பேராச்சும் கேட்டு நம்ம வந்து பயனடையலாம். சரிங்களா? ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் அடுத்த டாபிக் போயிடலாம். ஸோ ஆன்லைனில் வந்து வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட், வித் இன்வெஸ்ட்மெண்ட், பிராண்டை, நம்மளோட பிராண்டு அப்படி இல்லைன்னா ஷாப்பை வந்துட்டு நம்ம வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம வந்து சேல்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படியெல்லாம் பண்ணலான்றதை நான் சொல்கிறேன். வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ஸ்டாகிராம் பேஜ் மூலிமா சேல்ஸ் பண்ணுறது. இன்ஸ்டாகிராம் பேஜ் மூலிமா எப்படிங்க சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒன்றுமே இல்லைங்க. இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பிஸ்னஸ் அக்கௌண்ட் உங்களோட பேஜ் ரிலேட்டடாக வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த அக்கௌண்ட்டை வந்து பப்ளிக் ஆக்கிடணும். இவ்வளோ தாங்க மேட்டர். இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம பண்ணுறோம் பார்த்தீங்களா ப்ராடக்ட்ஸ், அதை வந்து பிக்ஸ் எடுக்கணும். அதை வந்து அப்லோட் ஜென்ரலாக இருக்கும், ஒன்றுமே பெருசாக இருக்காது. அதை வந்து அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்றத வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலிக்குன்னு ஷேர் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இந்த பேஜ் மூலிமா நம்ம வந்துட்டு அழகாக வந்து நம்ம சேல்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்து வந்து FB பேஜ், விச் இஸ் ஃபேஸ்புக். ஓகே, அதுலேயுமே இதே மாதிரி தான். நம்மளோட பிராண்டுக்குன்னு ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதையும் வந்துட்டு பப்ளிக்காக வச்சுட்டு
அதையும் வந்து பப்ளிக்காக நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு சேம் பிக்ஸ் போட்டுட்டு அப்லோட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ண வேண்டியது தான். ஸோ இன்ஸ்டாகிராம் அண்ட் எஃபி பேஜ் வந்துட்டு ஒரு பெஸ்ட்டு மெத்தடு வந்து நம்மளோட சேல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. தேர்டு வந்து என்னென்னா, இது வந்து ரொம்ப சிம்பிள், வாட்ஸ்அப் குரூப். ஸோ நம்மளோட வாட்ஸ்அப் வந்து எல்லாருக்கிட்டையுமே இப்போ யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, உங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த மாதிரி எல்லாரையுமே வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. வந்துட்டு பிக்ஸ் வந்து அனுப்ப வேண்டியது தான். அது வந்து ஒரு குரூப் இல்லை கம்யூனிட்டி மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட பிக்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ யாராவது பிடிச்சா நம்ம உங்ககிட்ட வந்துட்டு வாங்குவாங்க. இந்த 3 தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் நம்மளால் வந்துட்டு இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று இன்ஸ்டாகிராம் பேஜ், இன்னொன்று எஃபி, இன்னொன்று வந்து வாட்ஸ்அப் குரூப் கம்யூனிட்டி. ஓகேங்களா? இந்த 3மே வந்துட்டு வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணலாம். ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, வித் இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்றது. ஸோ வித் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது ஒன்றுமே இல்லைங்க, வெப்சைட். நிறைய ஆன்லைன் வெப்சைட்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணுறதுக்காக வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்துட்டு நீங்கள் வந்து உங்கள் பேஜை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட வந்துட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க அப்லோட் பண்ணி அவங்க வந்து வெப்சைட்டில் வந்துட்டு போடுவாங்க. ஸோ வெப்சைட் வந்து எந்த அளவுக்கு ரீச் ஆகுதோ உங்களோட ப்ராடக்ட்ஸும் அந்தளவுக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ இது எப்படிங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா, அவங்க தானே வெப்சைட் வச்சுருக்காங்க. ஸோ வந்து நம்மக்கிட்ட இருந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்துட்டு கேட்பாங்க. ஸோ அது வந்து வெப்சைட்டுக்கு வெப்சைட் வேரி ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து கேட்பாங்க. அந்த அமௌண்ட்டை நம்ம பே பண்ணி நம்ம வந்து வெப்சைட்டில் வந்து நம்மளோட ப்ராடக்ட்ஸை வந்து ஷேர் பண்ணுறதுக்கு ஓகே பண்ணணும். இதுதான் வந்துட்டு வித் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த வித் இன்வெஸ்ட்மெண்ட்லேயே இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அது வந்துட்டு கமிஷன் வச்சுப்பாங்க. கமிஷன் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஃப்ரீயாக அப்லோட் பண்ணிக்கலாம். வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஃப்ரீயாக அப்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பர்டிகுலர் கமிஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு 100 ருபீஸ்க்கு வந்துட்டு சேல்ஸ் பண்ணுறீங்க ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா, ப்ளஸ் ஒரு ஷிப்பிங் சார்ஜோடு சேர்த்து ஒரு 180க்கு நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு 5% கமிஷன் வச்சுப்பாங்க. இப்போ அவங்க வெப்சைட்டில் தானே நம்ம போடுறோம். ஸோ அவங்க வெப்சைட்டில் போடுறப்ப அவங்களுக்கு வந்து ஆர்டர் ப்ளேஸ் ஆகிற மாதிரி காட்டும். ஸோ 180ல் 5% அவங்க வச்சுக்கிட்டு நமக்கு மிச்ச அமௌண்ட்டை தான் நமக்கு தருவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து கமிஷன் வச்சு சில வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வெப்சைட் வேணும்னா நம்ம பார்த்து கூட பண்ணிக்கலாம். இதில் ஒன்று பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்மளோட வெப்சைட்டை வந்துட்டு எந்த அளவுக்கு அவங்க வந்து ரீச் வச்சுருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து விற்கிறதுக்கு அவங்கக்கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் வித் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ அடுத்து நான் தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, பிராண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். பிராண்ட் இல்லைனா ஷாப் இல்லைனா உங்களோட பேஜ், இது எது வேணால் வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி எப்படி வந்து சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ. இது 3மே உங்கள் எல்லாருக்குமே ஃபெமிலியரான இருக்கிறது தான். ஏன்னா நம்ம எல்லாருமே இந்த வெப்சைட்ஸில் வந்து ஆர்டர் நம்ம வீட்டுக்காகவோ நம்மளோட தேவைக்காக நம்ம வந்து ஆர்டர் போட்டிருக்கோம். சரிங்களா? இந்த 3. இன்னும் சில இதெல்லாம் இருக்குது. ஷாப்பிஃபை, எக்ஸ்டசி, ஷாப்ஸி, இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்துட்டு இன்னும் இந்த எக்ஸ்டசி அப்படின்றதெல்லாம் வந்து இந்தியாக்குள்ளே கிடையாது, வெளிநாட்டில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்கிற இந்த 3 விஷயத்தை பற்றி பார்க்கலாமா? இது வேறு எதுவுமே கிடையாது. இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ, இது 3த்துக்குமே ஒரே ஒருமே வந்து நம்ம ஃபெமிலியரான விஷயம் தான். இது 3த்துக்கு மட்டும் நான் சொல்கிறேன். இந்த 3த்துலேயுமே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு இவங்கக்கிட்டேயும் அமேசான் ஹேண்ட்மேடு அக்கௌண்ட் அப்படின்றத நம்ம க்ரியேட் பண்ணணும். இதே மாதிரி ஃப்ளிப்கார்ட், இதே மாதிரி தான் மீஷோக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளோட அக்கௌண்ட்டு, நம்மளோட டீட்டெயில்ஸு இது எல்லாமே கேட்கும். ஸோ நம்மளோட அக்கௌண்ட்டு டீட்டெயில்ஸு, நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே கேட்கும். ப்ளஸ் நம்மளோட ஷாப் ரிலேட்டடாக என்ன சேல்ஸ் பண்ணுறோம் அது எல்லாமே வந்துட்டு ஸோ எல்லாமே கேட்கும். ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம வந்து பிராண்டை வந்து முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணணும். பர்டிகுலராக இதில் என்ன விஷயம் அப்படின்னா, ஜிஎஸ்டின்னு ஒன்று இருக்குது.
ஸோ ஜிஎஸ்டி வந்துட்டு நம்ம வந்து ஃபைல் பண்ணணும். ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணால் மட்டும்தான் இந்த 3த்துலேயும் நம்மளால் வந்து சேல்ஸ் பண்ண முடியும். இது வந்து ஜிஎஸ்டி வந்துட்டு கொஞ்சம் இந்த ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணுறது ஈஸி தான். பட் வந்துட்டு இதில் கொஞ்சம் டிடிஎஸ் ப்ராசஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. நானும் இன்னும் அது பண்ணது கிடையாது. அதே மாதிரி ஜிஎஸ்டி இல்லாமல், நோ ஜிஎஸ்டி இல்லாமையும் சில ப்ராடக்ட்ஸ் வந்து விற்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருக்காங்க. அது எனக்கும் என்னன்னு தெரியல. நானும் பிகினராக இருக்கிறதுனால நான் இன்னும் அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோவில் அந்த மாதிரி விஷயத்துலலாம் நானும் இன்னுமே ரெஜிஸ்டர் பண்ணலை. சப்போஸ் இன் ஃப்யூச்சர் நான் உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணேன் அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் இந்த 3 விஷயத்தில் மட்டும்தான் நம்மளால் வந்துட்டு சேல்ஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்னென்னா வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தோம். வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்ஸ்டாகிராம் பேஜ், எஃபி பேஜ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் குரூப் கம்யூனிட்டி வந்து மேக் பண்ணி அதில் வந்து சேல்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். வித் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வெப்சைட், ஆன்லைன் வெப்சைட்டில் வந்துட்டு இது பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு பிராண்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ இதெல்லாமே வந்துட்டு பண்ணுவாங்க. யார் பண்ணுவாங்க அப்படின்னா பிகினர்ஸ். மோஸ்ட்லி இது பிகினர்ஸ் இதுக்குள்ளே போக மாட்டாங்க. நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வந்து நல்லா சேல்ஸ் ரீச் ஆகிடுச்சு, நல்லா வந்துட்டு நம்ம ஒரு டேர்ன் ஓவர் வந்து ஒரு 20,000 30,000 அந்த மாதிரி டேர்ன் ஓவர் பண்ணுறோம் ஒரு மாதத்துக்கு அப்படின்ற பட்சத்தில் சில பேர் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் இதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி ஜிஎஸ்டி வாங்கிக்கிறாங்க. ஸோ ஆஸ் அ பிகினராக என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 3 வந்துட்டு வெரி பெஸ்ட் மெத்தடுன்னு தான் நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜில் நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம், சைட் பை சைடு எஃபிலையும் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப் குரூப்பும் பண்ணிக்கலாம். ஆஸ் அ பிகினராக இந்த 3 தான் வந்துட்டு இப்போ இருக்கிற எல்லாருமே வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த 3 விஷயத்தை நீங்கள் யூஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோவில் நான் சொன்னது எல்லாமே எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் மட்டும்தான். இது இல்லாமல் நிறைய விஷயமும் இருக்குது. நீங்கள் யூடியூப்லேயும் சர்ச் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் எனக்கும் தெரிஞ்சால் நான் உங்களுக்கு வரப்போகிற வீடியோஸில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஆஸ் அ பிகினராக இந்த 3த்தில் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்றது தான் என்னோடய சஜஷன். ஸோ வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டால் நம்மளோட ப்ராடக்ட்ஸை வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு தயவு செஞ்சு ஹெசிடேட் ஆகாதீங்க. அதாவது ரொம்ப கஷ்டப்படாதீங்க. நம்ம ப்ராடக்ட்ஸ் செய்கிறோம், நம்ம ப்ராடக்ட்ஸ் மேலே நமக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ நம்ம எப்படியெல்லாம் சேல் பண்ணோம் அப்படின்ற வழிகளை நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா ஸ்விக்கி, இந்த ஜொமேட்டோ இது எல்லாமே வந்துட்டு நம்ம ஜஸ்ட் ஒரு லாகின் மட்டும் பண்ணிட்டால் போதும். 1 hour ஒன்ஸ் வந்துட்டு ஸ்விக்கியில் நீங்கள் ஆர்டர் பண்ணலையா, ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணலையா, உங்கள் வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறோம் அந்த மாதிரியெல்லாம் வந்து ஆட் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து எந்த விதத்துலையும் ஹெசிடேட் ஆகிறதில்ல. அதே மாதிரி நம்மளோட ப்ராடக்ட்ஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு எப்போவுமே ஹெசிடேட் ஆகாதீங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.